தோட்டம் துறவு இதுல எல்லாம் எனக்கு பெருமை இல்லைங்க. 1000 பொண்ணுங்களுக்கு நடுவுல நீங்க வேலை செஞ்சாலும் யாரையும் நீங்க ஏறெடுத்து கூட பார்க்காம எனக்கான மனுஷனா நீங்க இருக்கிறதுல தாங்க எனக்கு பெருமை. தம்பி, ஒரு இமேஜ் பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன விமலா, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு நினைச்சா. எல்லா ஆம்பளைங்களும் கள்ள ஆம்பளைங்க தான். என்னடா பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டா ஆன்ட்டி கிட்ட போங்க, எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. சரஸ் சரஸ் சரஸ். அப்பா, ஒரு பொய்ய ஒரு மனுஷன் ஆயுசுக்குமா சொல்லுவான்? நமக்குள்ள இப்படி ஒரு அழியாத கோலங்கள் இருக்குன்னு முதல்ல சரசு கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம். இந்த பூமியில அவ பாதத்தை வைக்கல கேக்குற அந்த கொலுசு சத்தம் இருக்கு. சிலுங் சிலுங். பாரதி, நிறுத்துங்க. கொலுசு சத்தம் கேட்டுச்சு, அவ நின்னுகிட்டு இருந்தா நீங்க பாத்தீங்க. அப்படி சொன்னா போதும். காதலிக்கிறதும் காதலிக்கப்படுறதும் தான் இந்த உலகத்துல அழகான விஷயமே. அந்த பொண்ணோட அம்மாவில நீங்க காதலிச்சிருக்கீங்க. காதலிக்கிற பொண்ணுக்கு எப்பவுமே கண்ணுக்கு தேவதையாத்தான் தெரியுவாங்க. என்ன சொன்னீங்க? தீபிகா பாரதியோட பொண்ணா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கேக்குறது பாரு, ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி. வசிக்கு என்னடி குறை? ஏன் அம்மா வேணான்னு சொல்றாங்க? என் அம்மாக்கும் உங்களுக்கும் ஏன் பிரேக்கப் ஆச்சு? நானு ஒரு புக் ஒண்ணு எழுதுறேன், மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். அத படிச்சு விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பாரதி கிட்ட தனியா பேசணும். கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது உங்களுக்கு இல்ல, உங்க புள்ளைக்கு.